வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் வேற்றுமை உருபுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியான இன்னைக்கு 4ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். போன பாகத்தில் க கே என்ற வேற்றுமை உருபோட உபயோகத்தை பற்றி பார்த்தோம். அதாவது ஆண்பால் ஒருமைக்கு க என்ற வேற்றுமை உருபையும் ஆண்பால் பன்மைக்கு கே என்ற வேற்றுமை உருபையும் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கி என்ற வேற்றுமை உருபு, அதனுடைய உபயோகத்தை பற்றி. இந்த கீ என்ற வேற்றுமை உருபு பெண்பால் ஒருமைக்கும் பன்மைக்கும் உபயோகப்படுத்துவாங்க. சரிங்களா? ஆண்பாலில் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒருமைக்கு ஒரு எழுத்து பிரயோகம், பன்மைக்கு இன்னொரு எழுத்து பிரயோகம் அப்படிலாம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. பெண்பால் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் கீ என்ற ஒரு எழுத்து தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இந்த கீ என்ற வேற்றுமை உருபை பயன்படுத்தி எப்படிலாம் வாக்கியத்தை அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஆல்ரைட். இப்போ இந்த கீங்கிற வேற்றுமை உருபு நான், நீ, நீங்கள், இது, அது அப்படிங்கிற வார்த்தையோடு சேரும்போது என்ன மாதிரியான மாற்றம் அடையுதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தமிழில் எந்த அர்த்தமும் மாறாது, அதே அர்த்தம் தான். ஹிந்தியில் இருக்கிற உச்சரிப்பு மட்டும் மாறும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மே, மை அப்படின்னா நான், மை நான். ப்ளஸ் கி மேரி, மை ப்ளஸ் கி மேரி என்னுடைய. ரெண்டாவது தும் ப்ளஸ் கி தேரி என்ன துமாரி உன்னுடைய. ஆப் ப்ளஸ் கி ஆப்கி உங்களுடைய இல்லைன்னா தங்களுடைய. ஏ ஏ ப்ளஸ் கி எஸ்கி இவளுடைய இல்லைன்னா இதனுடைய. ஓ ப்ளஸ் கி ஓஸ்கி அவளுடைய அதனுடைய. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு முறை திரும்ப பார்த்துருவோம். மை ப்ளஸ் கி மேரி, தும் ப்ளஸ் கி தேரி இல்லாட்டா துமாரி உன்னுடைய. ஆப் ப்ளஸ் கி ஆப்கி உங்களுடைய இல்லாட்டா தங்களுடைய. ஏ ப்ளஸ் கி எஸ்கி இவளுடைய இதனுடைய. ஓ ப்ளஸ் கி உஸ்கி அவளுடைய இல்லைன்னா அதனுடைய. சரிங்களா? இப்போ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து மை நான். முதல்ல நான் வாக்கியத்தை வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதில் இருக்க விஷயங்களை ஒன்றொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஏ மேரி பேட்டி ஹே இது என்னுடைய மகள். ஏ மேரி பேட்டி ஹே இது என்னுடைய மகள். மேரி மா கி கசம், மேரி மா கி கசம் என் அம்மா மீது சத்தியம். மேரி கிதாப் சீதா பட்டி ஹே, மேரி கிதாப் சீதா பட்டி ஹே என்னுடைய புத்தகத்தை சீதா படிக்கிறாள். நான்காவது வாக்கியம் மேரி பெஹன் பி ஹிந்தி சீக்னா சாத்தி ஹே, மேரி பெஹன் பி ஹிந்தி சீக்னா சாத்தி ஹே என்னுடைய சகோதரியும் ஹிந்தி கற்க விரும்புகிறாள். சரிங்களா? இப்போ அந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம். முதல்ல ஏ மேரி பேட்டி ஹே, பேட்டி அப்படின்னா மகள், பேட்டா அப்படின்னா பையன், பேட்டி அப்படின்னா மகள். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் விளம்பரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை வந்து கல்வி கொடுப்போம் அப்படிங்கிற மீனிங்கில் பேட்டி பச்சாவ் பேட்டி பத்தாவ் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. ரெண்டாவது வாக்கியம் வந்து மேரி மா கி கசம். மா அப்படின்னா அம்மா, கசம் அப்படின்னா சத்தியம். மா கி கசம். மூன்றாவது வாக்கியத்தில் கிதாப், கிதாப்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், கிதாப்னா புத்தகம். பத்தி ஹே, பத்தினா படிக்கிறாள்னு அர்த்தம். இது பெண்பால்ங்கிறனால பத்தின்னு வந்திருக்கு. இதே ஆண்பாலாக இருந்தால் பட்டா அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? நான்காவது வாக்கியத்தில் மேரி பெஹன்,
பெஹன். பெஹன் அப்படின்னா சகோதரியை குறிக்கும். ஹிந்தி சீக்னா சாக்தி ஹே. ஹிந்தி சீக்னா அப்படின்னா கற்க, அதை லேர்ன் பண்ண விரும்புகிறா. சாக்தி ஹே அப்படின்னா விருப்பம் தெரிவிக்கிறது. சாக்தி ஹே விரும்புகிறாள். சரிங்களா? இன்னொரு முறை வாக்கியத்தை பார்த்துருவோம். ஏ மேரி பேட்டி ஹே, இது என்னுடைய மகள். மேரி மா கி கசம், என் அம்மா மீது சத்தியம். மேரி கிதாப் சீதா பட்டி ஹே, என்னுடைய புத்தகத்தை சீதா படிக்கிறாள். மேரி பெஹன் பி ஹிந்தி சீக்னா சாக்தி ஹே, என்னுடைய சகோதரியும் ஹிந்தி கற்க விரும்புகிறாள். கடைசி வாக்கியத்தில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க. பெஹன் பி அப்படிங்கிற வாக்கிய அமைப்பு வந்திருக்கு. அப்படின்னா சகோதரியும். பெஹன் பி, இந்த அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அவனும் இவனும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்போது பிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சகோதரியும் அப்படின்னா பெஹன் பி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? பெஹன் பி. இந்த மாதிரி பி உபயோகத்தை பற்றி அடுத்தடுத்த கிளாஸில் படிப்போம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். பெஹன் பி ஹிந்தி சீக்னா சாக்தி ஹே, என்னுடைய சகோதரியும் ஹிந்தி கற்க விரும்புகிறாள். ரைட். ஒரே ஒரு முறை பார்த்துருவோம். மேரி பேட்டி ஹே, ஏ மேரி பேட்டி ஹே, இவள் என்னுடைய மகள். மேரி மா கி கசம், என் அம்மா மீது சத்தியம். மேரி கிதாப் சீதா பட்டி ஹே, என்னுடைய புத்தகத்தை சீதா படிக்கிறாள். மேரி பெஹன் பி ஹிந்தி சீக்னா சாக்தி ஹே, மேரி பெஹன் பி ஹிந்தி சீக்னா சாக்தி ஹே, என்னுடைய சகோதரியும் ஹிந்தி கற்க விரும்புகிறாள். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வார்த்தை. ரைட். தும், துமாரி இல்லைன்னா தேரி. அதனுடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துமாரி கானா அச்சி ஹே, துமாரி கானா அச்சி ஹே, உன்னுடைய பாட்டு நன்றாக உள்ளது. தேரி கர் சே, தேரி கர் சே ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே, தேரி கர் சே ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே, உன்னுடைய வீட்டில் இருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். மூன்றாவது வாக்கியம். தேரி பாய்க்கோ புலாவோ, உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. தேரி பாய்க்கோ புலாவோ, உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. புலாவோ அப்படின்னா கூப்பிடு. நான்காவது வாக்கியம். துமாரி நாம் கியா, உன்னுடைய பெயர் என்ன. துமாரி நாம் கியா, உன்னுடைய பெயர் என்ன. இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்போம். முதல் வாக்கியம். துமாரி கானா அச்சி ஹே, கானா அப்படின்னா பாட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? உன்னுடைய பாட்டு நன்றாக உள்ளது. அச்சி ஹே அப்படின்னா நன்றாக உள்ளது. தேரி கர் சே, உன்னுடைய வீட்டில் இருந்து. இந்த சே அப்படிங்கிற உபயோகத்தை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த சே அப்படின்னா இருந்து அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கர் சே, ஸ்கூல் சே. அந்த வாக்கிய அமைப்பை பொறுத்து இந்த சேவோட அர்த்தம் மாறும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு கிளியராக சொல்லி புரிய வச்சிடுறேன். சரிங்களா? தேரி கர் சே ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே, கித்னி எவ்வளவு தூரம். நம்ம கித்னானா எவ்வளவுன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? கித்னி தூர் ஹே, தூர்னா தூரம், எவ்வளவு தூரம். தேரி பாய்க்கோ புலாவோ, தேரி பாய்க்கோ புலாவோ. கோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐ இல்லாட்டினா கூ அப்படிங்கிற மீனிங்கில் வரும் அப்படின்னு. இந்த இடத்துல சகோதரனை, அந்த ஐ அப்படிங்கிறதுல முடியுதுல. சரி, பாய்க்கோ புலாவோ அப்படின்னா கூப்பிடு, உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. நான்காவது வாக்கியம். துமாரி நாம் கியா, இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துமாரி நாம் கியா, உன்னுடைய பேர் என்ன. சரிங்களா? ஒரே ஒரு முறை பார்த்துருவோம். துமாரி கானா அச்சி ஹே, உன்னுடைய பாட்டு நன்றாக உள்ளது. தேரி கர் சே ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே, உன்னுடைய வீட்டில இருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். தேரி பாய்க்கோ புலாவோ, உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. துமாரி நாம் கியா, உன்னுடைய பெயர் என்ன. சரிங்களா? ரைட். அடுத்த வார்த்தை வந்து ஆப். ஆப்கி, உங்களுடைய, தங்களுடைய. முதல் வாக்கியம். ஆப்கி பதி கா நாம் கியா,
आपके पति का नाम क्या? உங்களுடைய கணவருடைய பெயர் என்ன? आपकी मंदिर बहुत सुंदर है. आपकी मंदिर बहुत सुंदर है. உங்களுடைய கோவில் மிகவும் அழகாக உள்ளது. आपकी तबीयत कैसी है? आपकी तबीयत कैसी है? உங்களுடைய உடல்நிலை எப்படி உள்ளது? நான்காவது வாக்கியம் आपकी बहन को क्या हुआ? आपकी बहन को क्या हुआ? உங்களுடைய சகோதரிக்கு என்ன ஆனது? ரைட். இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம். முதல் வாக்கியம் ஆப்கி பதி கா நாம். ஆப்கி உங்களுடைய, கணவர் உடைய, இந்த கா அப்படின்னா உடைய, கணவர் உடைய, நாம் கியா, பதி அப்படின்னா கணவர் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வாக்கியத்தில் மந்திர். மந்திர் அப்படின்னா கோவில்னு அர்த்தம். மந்திர் பகுத் சுந்தர் ஹே. சுந்தர் அப்படின்னா அழகு அப்படிங்கிற மீனிங்ல இருக்கும். அதனால தான் சுந்தர், சுந்தரி அப்படிங்கிற பேர்லாம் வைப்பாங்க. சுந்தர் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ஆப்கி மந்திர் பகுத் சுந்தர் ஹே. உங்களுடைய கோவில் மிகவும் அழகாக உள்ளது. மூன்றாவது வாக்கியம் ஆப்கே தபியத். தபியத் அப்படின்னா உடல்நிலை. உடல்நிலை எப்படி இருக்கு? கைசி ஹே, எப்படி உள்ளது? கைசி, இந்த இடத்துல பெண் பாலுங்கனால கைசின்னு வந்திருக்கு. ஆண் பாலம் தான் கைசா அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஒரு படத்துல கே.எஸ். ரவிக்குமார் கூட அந்த இது எப்படி இருக்கு அப்படிங்கிற டயலாக் வந்து ஹிந்திலேயே சொல்லுவார். ஏ கைசா ஹே அப்படின்னு. ஏ கைசா ஹே, இது எப்படி இருக்கு. அந்த கைசா அப்படின்னா எப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கைசி பெண் பாலில் இருக்கிறனால கைசின்னு வந்திருக்கு. உடல்நிலை எப்படி இருக்கு? आपकी तबीयत कैसी है? உங்களுடைய உடல்நிலை எப்படி உள்ளது? நான்காவது வாக்கியம் வந்து आपकी बहन को क्या हुआ? உங்களுடைய சகோதரிக்கு, அந்த கோ அப்படின்னு வந்ததுனால சகோதரிக்கு बहन को क्या हुआ, என்ன ஆனது? சரிங்களா? ரைட். आपके पति का नाम क्या? आपका पति का नाम क्या है? உங்களுடைய கணவர் பெயர் என்ன? आपके मंदिर बहुत सुंदर है. உங்களுடைய கோவில் மிகவும் அழகாக உள்ளது. आपके तबीयत कैसी है? உங்களுடைய உடல்நிலை எப்படி உள்ளது? आपके बहन को क्या हुआ? உங்களுடைய சகோதரிக்கு என்ன ஆனது? சரிங்களா? ரைட். அடுத்த வார்த்தை ஏ. ஏ பிளஸ் கி இஸ்கி, இவளுடைய, இதனுடைய. முதல் வாக்கியம் इसकी बातचीत उतना अच्छी नहीं है. इसकी बातचीत उतना अच्छी नहीं है. முதல் வாக்கியம் இவளுடைய உரையாடல் அவ்வளவு நன்றாக இல்லை. அவ்வளவாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, நன்றாக இல்லை. இரண்டாவது வாக்கியம் வந்து ஏ இஸ்கி நாம் நெய்யே. ஏ இஸ்கி நாம் நெய்யே, இது இவளுடைய பெயர் இல்லை. இது இவளுடைய பெயர் இல்லை. इसकी रास्ता कहाँ जा रहे हैं? इसकी रास्ता कहाँ जा रहे हैं? இதனுடைய வழி எங்கு செல்கிறது? கல் इसकी जन्मदिन है. கல் इसकी जन्मदिन है. நாளை இவளுடைய பிறந்த நாள். ரைட். இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம். முதல் வாக்கியம் இஸ்கி பாத்சித். இந்த பாத்சித் அப்படின்னா உரையாடலை குறிக்கும். இவளுடைய உரையாடல் அவ்வளவாக நல்லா இல்லை. இஸ்கி பாத்சித் உத்தனா அச்சி நெய்யே. உத்தனா அவ்வளவாக, அச்சி நெய்யே, அச்சினா நல்லா, அச்சி நெய்யனா நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஏ இஸ்கி நாம் நெய்யே, இது இவளுடைய பேர் இல்லை. நாம் நகிஹே, இவளுடைய பேர் இல்லை. इसकी रास्ता, ராஸ்தானா வழின்னு அர்த்தம். கஹா ஜா ரஹே, இந்த வழி எங்கே போகுதுன்னு கேட்போம்ல. கஹா ஜா ரஹே, எங்கே செல்கிறது, எங்கு செல்கிறது. நான்காவது வாக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கிளியராக கவனிங்க. கல் இஸ்கி ஜனம்தின் ஹே. இந்த கல்ங்கிற வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தம் கொண்டது. ஒன்று வந்து நாளை, இன்னொன்று வந்து நேற்று. இந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷனை பொறுத்து அது நாளையா நேற்றாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா
இந்த கல்ங்கிற வார்த்தைக்கு வந்து நேற்றுங்கிற மீனிங்கில் வரும். இல்லை ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த கல்ங்கிற வார்த்தை வந்து நாளைங்கிற மீனிங்கில் வரும். இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்குரிய சென்டென்ஸு. ஸோ இந்த கல் அப்படின்னா நாளை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். உங்களுக்கு சென்டென்ஸ் படிக்க படிக்க இந்த கல்ங்கிற வார்த்தை தெரிஞ்சிடும். அந்த டென்ஸும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கல்ங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? கல் இஸ்கி ஜனம்தின் ஹே, நாளை இவளுடைய பிறந்த நாள். ஜனம்தின் அப்படின்னா பிறந்த நாள். ஜனனம்னு தமிழில் சொல்லுவோம். தின் அப்படின்னா தினம். ஹிந்தியில் வந்து ஜனம் தின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஒரே ஒரு முறை பார்த்துருவோம். இஸ்கி பாத்சித் உத்னா அச்சி நஹியே, இவருடைய உரையாடல் அவ்வளவாக நன்றாக இல்லை. ஏ இஸ்கி நாம் நஹிஹே, இது இவளுடைய பேர் இல்லை. இஸ்கி ராஸ்தா கஹா ஜா ரஹே ஹே, இஸ்கி ராஸ்தா கஹா ஜா ரஹே ஹே, என்னுடைய வழி எங்கு செல்கிறது. கல் இஸ்கி ஜனம்தின் ஹே, நாளை இவளுடைய பிறந்த நாள். ஓகேவா? ரைட். அடுத்த வார்த்தை ஓ. ஓ பிளஸ் கி உஸ்கி, அவளுடைய அதனுடைய. உஸ்கி படாயி சென்னை மே ஹுயி, படாயி சென்னை மே ஹுயி, அவள் சென்னையில் படித்தாள். உஸ்கி தாம் பகுத் ஹே, உஸ்கி தாம், தாம்னா விலை, அதனுடைய விலை மிகவும் அதிகம். உஸ்கி காடி ஆ ரஹி ஹே, உஸ்கி காடி ஆ ரஹி ஹே, அவளுடைய வண்டி வந்து கொண்டு இருக்கிறது, அவளுடைய வண்டி வந்து கொண்டு இருக்கிறது. உஸ்கி கர் உதர் ஹே, அவளுடைய வீடு அங்கு உள்ளது. சரிங்களா? இப்போ இந்த வாக்கியத்தில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம். முதல் வாக்கியம் உஸ்கி படாய், படாய்னா படிக்கிறது, அவள் படித்தாள், படாயி படிப்பு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இப்படாயி சென்னை மே ஹுயி, சென்னையில் படித்தாள். உஸ்கி தாம், தாம் அப்படின்னா விலைங்கன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். தாம் பகுத்தே, விலை அதிகம், ரொம்ப விலை அப்படின்னு சொல்லுவோம்ல, பகுத்தே. உஸ்கி காடி ஆ ரஹி ஹே, அவளுடைய வண்டி வந்து கொண்டிருக்கிறது. இங்கே காடினாலும் பெண்பால் தான். ஹிந்தியில் பொறுத்தளவு காடி களம் எல்லாமே ஆண்பால் பெண்பால்னு பிரிப்பாங்க. காடி களமெல்லாம் பெண்பால். உங்களுக்கு அதை படிக்க படிக்க எது ஆண்பால் எது பெண்பால்னு புரிய வந்துடும். இதனால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு பேசுறதுல தடை ஏற்படாது. சரிங்களா? பிரச்சனை இல்லை. நான்காவது வாக்கியம் வந்து உஸ்கி கர் உதர் ஹே, உஸ்கி கர் உதர் ஹே, அவளுடைய வீடு அங்கு உள்ளது. சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களே சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.